சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து உங்களை அவங்க மனசில் எப்படிப்பட்டவராக நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 டெக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து இந்த க்ரீன் கலர் டெக்கில் இருக்க இந்த பிங்க் கலர் ஸ்டோன், இது வந்து பைல் நம்பர் 1. ஸோ அதே மாதிரி பைல் நம்பர் 2 வந்து இந்த மெரூன் கலர் டெக்கில் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன், இது வந்து பைல் நம்பர் 2. ஓகேயா? ஸோ இந்த 2 ஃபைல்லேருந்து ஏதாவது நீங்கள் ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபைல் எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹை பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து உங்களை எப்படி நினச்சிட்ருக்காங்க, அவங்க மனசில் உங்களை பற்றி என்னென்ன எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறோம். ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே? ஸோ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீடிங் பெற்றுக்கொள்ள வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிலாம் பெற்று நல்ல பயன் அடைஞ்சிட்ருக்கீங்க. கேட்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் வந்து உங்களை பற்றி என்ன மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்ருக்காங்க அப்படி சொல்லி. ஓகே? ஓகே. ஸோ நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சில மன கஷ்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே? ஸோ இவங்களை பார்க்கும்போது ஒரு விரக்தி இருக்கும். இந்த காதலை பொறுத்து நிறைய ஒரு விரக்தியான ஒரு மனசு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, நிறைய போராடிட்டேன், இந்த காதலுக்காக நான் நிறைய ஸ்டெப் எடுத்துட்டேன், ஆனால் இதில் வந்து எனக்கு மிஞ்சினது நிறைய மன கஷ்டமும் மனவேதனையும் மட்டும்தான். ஸோ இந்த காதலுக்காக இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கூட அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கூட தெரில. ஸோ அந்தளவுக்கு இந்த காதலில் வந்து நான் நிறையவே மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நபரை நம்பி நான் இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்க சடனாக யாரோ ஒரு கண்ட்ரோல்குள்ளே போயிட்டாங்க. இந்த விஷயத்தில் இந்த நபர்கள் வந்து என்னை கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ உங்கள் நபர்களோட மனசை பார்த்தோம் அப்படின்னா கூட அவங்க மனசுக்குள்ளே நிறைய காயம் தான் இருக்குது. நிறைய மனசுக்குள்ளே அந்த விரக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பவே ஹெவியாக இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இவங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கூட நிறைய பயம் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் கடுமையான ஒரு பதற்றம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பார்க்குறேன். இவங்களுக்கு இந்த பதற்றமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால கூட இவங்க அறியாமலே இவங்க மனசை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் இப்போ கதைக்க போகிறேன், இந்த விஷயத்த நான் தெளிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு ரெடியானா கூட இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இருக்க இந்த பதற்றம் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால கூட இவங்க எடுக்கிற ஸ்டெப்பை கூட அப்படியே கைவிட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவங்க மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த காதலில். ஏன்னா இந்த நபர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் வந்து மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைச்சது அவ்வளவுமே விரக்தி தான் கிடைச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பால் எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்களோட எண்ணமாக இருக்குது. ஓகே? ஸோ இந்த நபர்கள் கூட நினச்சிட்ருக்க நிறையா விஷயத்தில் நீங்கள் காயப்படுத்துகிறீங்க. உங்களை நம்பி இந்த விஷயத்த வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா உங்களை நம்பி நான் இந்த விஷயம் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஸ்டெக் ஆகி நின்றுடுறேன் அப்படிங்கிறது கூட இவங்களோட நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களோட கரண்ட்லி அவங்க மனசில் ஓடிட்டுருக்க எண்ணமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கூட இவங்க அந்த விஷயத்த விட்டுட்டு மூவ் ஆகி வெளியே வந்து காதில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா கூட இல்லை. இவங்க அதே விஷயத்தை பற்றி தான் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது.
சொன்னேன்ல. ஸோ இந்த மனசு காயம் அப்படிங்கிறது இந்த நபர்களுக்கு வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நபர்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க, இந்த விஷயத்தில் நான் இந்த நபரை நம்பி இருந்தால் எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இல்லை என்னை முதுகில் குத்துற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்க போகிறது கிடையாது. எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த காதில் பொறுத்து நான் நிறைய காயப்பட்டிருக்கேன், என்ன நானே ஹீல் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னால் எங்கள் காய்ச்சலையாக பார்க்க முடியுது. ஏன்னா பார்க்கும்போது இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு வேணும், வேண்டாம்லாம் கிடையாது, வேணும். ஆனால் இந்த காதலுக்காக நான் நிறைய இழந்திருக்கேனே, நிறைய விஷயம் நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே பழி தரக்கூடிய விஷயங்கள் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீலிங் வந்து அவங்க நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த எனர்ஜிஸ் வந்து 2 சைட்லேருந்து ஏதாவது ஒரு சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர் வந்து இந்த நிலைமையில தான் இப்போ இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ நபர்கள் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு நீங்கள் தூரமாக இருந்து பார்க்கும்போது அவங்க நினச்சிட்ருக்காங்க, இந்த நபர்களை வந்து நான் நிறைய காதலிக்கிறேன், அதே மாதிரி என்னால் இந்த நபர்கள்கிட்ட போக முடியாது, இந்த விஷயத்தில் என்னால் என் நபரை மன்னிக்கவே முடியாது, இந்த துரோகத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இந்த நபர் இந்த இடத்துல இப்படி ஒரு மோசடி பண்ணுவாங்க அப்படிங்கிறத கூட நான் நினைக்க கிடையாது, இதை கொள்றதுக்கும் நான் தயாராகவும் கிடையாது. முதல்ல நான் என்ன நானே ஹீல் பண்ணிக்கொள்ளணும். இந்த விஷயத்துக்கு என்ன நானே ஹீல் பண்ணிக்கொண்டேன் அப்படின்னா தான் இந்த காதலை பொறுத்து என்னால் அடுத்த கட்டம் வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஐம் சாரி, இதுதான் உங்கள் நபர்களோட மனசில் கரண்ட்லி ஓடிட்டுருக்கக்கூடிய எண்ணங்கள். அதாவது அவங்க உங்களை பற்றி இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதுனால காதில் என்ன வருது அப்படிங்கிறது தான் என்னால் வாசிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபைல் 2 கூட செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த கார்டில் என்ன வந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த காதில் பொறுத்து பார்க்கும்போது கூட இது சந்தோஷமான இருந்த தருணங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி இங்கே பார்க்கும்போது நிறைய கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு, நிறைய வேதனை தரக்கூடிய விஷயங்கள் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒவ்வொரு சைட்லேயும் நான் பார்க்குறேன். இது உங்கள் சைடாக இருக்கட்டும் இல்லை அவர் சைடாக இருக்கட்டும், இந்த 2 சக்கராலையுமே 2 சைடுக்குமே பெயின் இருக்குது தான் இங்கே இந்த நடுவில் வந்துருக்கு. ஏன்னா இந்த சைடுக்கும் ஹார்ட் பிரேக் இருக்குது, அந்த சைடுக்கும் ஹார்ட் பிரேக் இருக்குது. ஸோ இந்த நபர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணங்கள், இவங்களை நான் காதலிக்கிறேன் தான், ஆனால் என்னால் இப்போதைக்கு இந்த நபர் பக்கம் வந்து வர முடியாது, அதே மாதிரி இந்த நபர்கள் இல்லை அப்படின்னா கூட நான் ரொம்பவே வருத்தப்படுவேன். ஏன்னா இந்த கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து இந்த நபருக்கு வந்து காயப்பட்டிருக்கு, இந்த பிளட்டெல்லாம் அப்படியே இங்கே வந்து இது ரோஜாக்கு தான் போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இந்த காலத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நிறைய காயம் பட்டிருக்கும் இந்த காதலோட, ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இந்த காதல் என்னால் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நான் இந்த இடத்துல இருந்து போகணும், நல்லா இருக்கும், எனக்கு வேறு வழி தரல அப்படிங்கிற மாதிரியும் இந்த நபர்களோட எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு சில நபர்கள் கூட நினச்சிருக்கலாம், இது ரொம்ப பெயின் தரக்கூடிய விஷயமா இருக்குது, ஸோ அதனால் இங்கேருந்து மூவ் பண்ணி வெளியே போயிடலாம், முழுசாகவே வெளியே போயிடலாம் அப்படின்னு கூட இந்த நபர்கள் நினச்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த நபர்கள் கூட கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயமும் இங்கே இருக்குது, அதாவது உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த நபர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருப்பீங்க, எனக்கு இந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கான பதில் வேணும், எனக்கு ஒரு ஸ்திரமான பதில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க.
ஒரு சில சந்தர்ப்பத்தில் கூட கேட்டிருப்பீங்க, இல்லை எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அதை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த நபர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நபர்களை நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களை திருமணம் பண்ணி உங்க கூட ஒரு லைஃப் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு இவங்களுக்கு தனம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே. ஸோ குடும்பம் வந்து நிறையவே கஷ்டமான ஒரு விஷயமா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இவங்க ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்குது அப்படின்னா, இவங்க குடும்பம் சார்ந்து தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து தனியாக உங்களுக்காக ஒரு எஃபெக்ட் போட ரெடியாக இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் வந்து இந்த சைடில் வந்து பொறுப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபேமிலி சைடில். அப்படி பார்க்கும்போது இந்த சைட் நீங்கள் காயப்படுத்துகிறீங்க. ஸோ அதே மாதிரி அந்த சைட் பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களோட ஃபேமிலிக்கு தான் கொடுக்குறாங்க. இங்கே தான் கொடுக்குறாங்க. இங்கே கிடையாது. இங்கேவும் கிடையாது. இங்கே தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க இவங்களோட செல்ஃபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்தெந்த விஷயம் தேவையோ, ஸோ இவங்க காயப்பட்டிருக்காங்க அப்படின்னா கூட, இல்லை குடும்பம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா கூட, இதை சரிப்படுத்தி கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதுக்கு தான் இவங்களோட ஃபோக்கஸ் போதே தவிர்த்து உங்கள் பக்கம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களால் வந்து இந்த காதலில் வந்து இந்த நபர்கள் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீலிங் அப்படிங்கிற ஒரு சொல்கிற விஷயம் வந்து தேவை அப்படிங்கிறதுனால கூட, இப்போதைக்கு எதை பற்றியுமே யோசிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸாவது வேணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவங்க லைவை பார்த்துட்டு இவங்க மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ எங்கள் காதலும் இருக்குது. ஸோ நான் இல்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனால் நிறைய காயப்பட்டிருக்கிறதுனால இப்போதைக்கு என்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நான் கிளம்புறேன். கொஞ்சம் நான் என்னையே ஹீல் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் சொல்லிக்கலாம், அதாவது இந்த விஷயம்லாம் இல்லை, இல்லை இந்த விஷயம்லாம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நபர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படி சொல்லி. இந்த விஷயம் வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன், பொறுத்துறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து வேணும், இந்த விஷயம் இருந்தால் தான் இந்த காதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும், இந்த காதில் வந்து ஈஸியாக அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக வேண்டி இப்போ நான் என்னோடய பயணத்தை தொடக்கிறேன். இல்லை இந்த காதில் வெற்றி அடையணும் அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஹீலிங் வந்து தேவை அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் இப்போதைக்கு எந்த ஸ்டெப்புமே நான் எடுக்க ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதில் ஏதோ தவறுதலாக உங்கள் கையால் நடந்திருக்கு அப்படின்னா கூட, நீங்கள் போய்ட்டு ஒரு சாரி கேட்டிருந்தா கூட அந்த பக்கத்துல இருந்து அந்த சைடில் இருந்து ஒரு ஆன்சருமே வந்திருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்க கொஞ்சம் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை இப்போதைக்கு என்னோடய தேவைகள் என்னென்ன இருக்குது, என்னோடய பொறுப்புகள் என்னென்ன இருக்குது, இந்த விஷயத்தில் தான் நான் என்னோடய கவனத்தை செலுத்த போகிறேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஹீல் பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே பார்க்கும்போது. ஓகே. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இதுதான் உங்கள் நபர்கள் உங்களை பற்றின எண்ணங்களாக இருக்குது. அவங்க மனசில் இதுதான் நினச்சிட்ருக்காங்க. இந்த காதலை பொறுத்தும் சரி, உங்களை பொறுத்தும் சரி. ஸோ ஐம் ரியலி சாரி. ஏன்னா கார்ட்ஸில் என்ன வந்திருக்கோ அது தானே நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால் பாயிண்ட் நம்பர் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். பாய் நம்பர் 1. ஹாய் பாய் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். பாயிண்ட் நம்பர் 2 உங்களோட நபர்கள் அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே.
ஃபைல் நம்பர் 2. ஸோ உங்கள் நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஆசை இருக்கலாம். ஏன்னா நிறைய தடவை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிக்கும், இல்லை ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கும். ஸோ அப்படி நிறைய தடவை வந்து இந்த கதை முடிச்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய திருப்பம் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த நபர்களை பார்த்தா கூட இப்போ வரைக்கும் உங்கள் கூட ஒரு நியூ பிகினிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, சாரி. ஸோ இந்த நபர்கள் வந்து ரெடியாக முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இந்த இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நிறைய அஃபெக்ட் வந்து 2 சைட்லேருந்தும் போட்டிருப்பீங்க. அப்படிங்கும்போது இப்போதைக்கு இந்த காதலை என்னால் நகர்த்தவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் இந்த நபர்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த நபர்கள் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நபர்கள் கூட நினச்சிட்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கீங்க, நீங்கள் அதை ஒத்துக்கொள்றீங்களே இல்லை, இந்த விஷயத்த ஏற்றுக்கிட்டா தானே என்னால் அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியும், இந்த விஷயத்தில் நீங்கள் இதுக்கு ஏற்றுக்கொள்றீங்களே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நபர்களாகவே நினச்சிருக்கலாம், நீங்கள் விடாமல் ஒரே விஷயத்த கதைச்சிட்ருக்கீங்க, இல்லை விடாமல் இந்த விஷயத்தை பிடிச்சிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது இது தனிமைப்படுத்தல் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு கூட இவங்க நினச்சிருக்கலாம். இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நபர்களோடு நீங்கள் தொடர்பிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே கார்ட்ஸ் பார்த்த உடனே தெரியுது. இது இங்கே தனிமைப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே தேவை. இப்போதைக்கு எனக்கு வேணும், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு இந்த எனர்ஜியில் நான் வந்து தனியாக இருக்க ஆசைப்பட்றேன், ஏன்னா சில விஷயங்கள் வந்து என்னாலேயும் முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தனிமைப்படுத்தல் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இல்லை ஒரே பிரச்சனை வந்துட்டுருக்கு, இல்லை ஒரே விஷயத்த வந்து நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்து விழாமல் பிடிச்சிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த தனிமைப்படுத்தல் வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்பவே ஓகே தான், அவசியமானது அப்படின்னு கூட யூனிவர்ஸ் நினச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால கூட நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு சிலரோட நபர்கள் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்துக்கலாம், கொஞ்சம் கிடையாது செல்ஃபிஷாக இருந்துக்கலாம். அதாவது ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த சைடில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு செல்ஃபிஷாக இருக்கீங்க, அவங்களுக்கே என்ன விஷயம் கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. இந்த விஷயத்த நீங்கள் எனக்கு கொடுத்தா தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும், நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, முக்கியமாக என்னோட கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்கல்ல, இந்த இடத்துல எனக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களோட நபர்களோட மனசில் அடிக்கடிக்காக கேள்விகளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயம் வந்து நான் என்னோட நபர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் தவிர்த்து இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும்னு இருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு உங்கள் நபர்கள் கூட இங்கே நினச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சிலர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட நினச்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெளிய வேணும், இதுக்காக என் பார்ட்னர் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நபர்களுக்கு வந்து நீங்கள் சரியான ஒரு டைம் கொடுக்கல, இல்லை சரியான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கல, நீங்கள் சரியாக ஒரு கேர் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது, ஏன்னா நான் மட்டுமே இந்த காதலுக்காக போராடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்கள் அவங்களே தனிமைப்படுத்தியிருக்கலாம். இல்லை நீங்கள் என்னதான் கதைக்க போகிறீங்க, சமாதானப்படுத்த போகிறீங்க அப்படின்னா கூட, இல்லை நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரொம்பவே கோவப்படலாம். ஓகே, ஸோ ஒரு சில விஷயத்த வந்து நீங்கள் வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இந்த குழப்பத்துலேருந்து எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்.
ஸோ இந்த சைடில் நீங்கள் உங்கள பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு குழப்பமா இருக்குது அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் உடனுக்குடனே தெளிவு வேணும். இந்த விஷயத்தலாம் என்னால் மனசுக்குள்ளே வச்சுட்டு, இதுக்காக சும்மா ஒரு பொய் போர்வ போத்திட்டுலாம் என்னோட நபர கூட என்னால் நடைப்பயணம் போட முடியாது. எனக்கு இந்த விஷயம் வந்து தெளிவு வேணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்குது அப்படின்னா கூட, இல்லை எனக்கு இது உடனே தெளிவு வேணும் அப்படிங்கிற நபர்களா நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சைட்ல அவங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ரொம்ப முன்கோபமா நடந்துக்கிறீங்க. ஸோ நெறைய விஷயத்துக்கு வந்து இது ஏன் அப்படி நடந்தது? இல்ல நீ எங்க போன? ஏன் சொல்லாம போன? அப்படின்னு சொல்லி நெறைய கட்டளைகள பிறப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட என்னால முடியல. எனக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஏன்னா உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமுமே ரொம்பவே தெளிவா இருக்கணும். ஸோ அதே மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஸோ அந்த சைட்ல அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் எனக்கு வந்து பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றதுக்கு நீ என்னென்ன கண்ட்ரோல் பண்றியா? அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த விஷயத்துல வந்து ஃப்ரீடம் வேணும். எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து என்ன ஒரு சூழ்நிலையில இருந்தாலுமே கூட, இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில இவங்களே தனிமைப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உங்க நபர்கள் வந்து கொஞ்சம் தனிமையாகி போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இது இல்லாத விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ ஒரு சிலர் கூட நினச்சிட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது. அப்போ தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால தான் நீங்கள் எனக்கான டைமை கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் இன்னொருத்தர் கூட அந்த டைமை செலிப்ரேட் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் என்ன ஓரம் தள்ளிட்டு இந்த இடத்த வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கூட இந்த நபர்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அது கூட இந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த நபர்கள் வந்து இந்த விஷயத்துக்காக தான் கதைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியுது அப்படின்னா, ஸோ இந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு இன்னமும் ஒரு தெளிவு வரலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் காதல் வந்து அங்கங்கே முட்டிட்டு ஒரு ஸ்டெக் மூமெண்ட்டில் வந்து நிற்காது. இந்த விஷயத்தில் இவங்களுக்கு தெளிவு இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில விஷயம் வந்து இவங்க வந்து இந்த காதலை வந்து சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து கூட நினச்சிருக்கலாம் இதில் தேர்ட் பார்ட்டி இருக்கே நாம என்னத்துக்கு அப்படி சொல்லி. ஸோ அப்படி நினச்சிட்டு கூட இங்கே ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்காங்க. ஸோ அதே கார்டு தான் வந்திருக்கு. இல்லாத ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்குமோ இவங்க இவங்க நமக்கான பதில் கொடுக்கலையே. ஸோ இவங்க நமக்கான நேரத்தை கொடுக்கலையே. ஸோ இந்த இடத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே. தூரத்துலேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்காங்களே. இல்லை நான் கூட இருந்தால் கூட இவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டு இந்த நபர்களை தனிமைப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது, பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் நினைக்கிறாங்க நான் ஒதுங்கி இருந்தால் தான் என்னோட அருமை தெரியும், நான் ஒதுங்கி இருந்தால் தான் என்னோட காதல் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டு ஓகே. இப்படி இருந்தால் இவங்க வந்துடுவாங்க, இல்லை இந்த இடத்துல தனிமைப்படுத்தினா வந்துடுவாங்க அப்படி சொல்லி. ஸோ நான் இந்த இடத்துல தனிமையாக இருந்தேன் அப்படின்னா என் பார்ட்னர் என்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் மாஸ்டர் மைண்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு தெரியும் இந்த நபரை எப்படி கவர்றது அப்படின்னு சொல்லி. இந்த நபர்கள் வந்து எல்லாமே ஒரு விஷயம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கூட இந்த காலத்தில் வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்கும். நான் இப்போ அமைதியாக இருந்தேன் அப்படின்னா தான் இவங்க வந்து என் கண்ட்ரோலுக்குள்ளே வருவாங்க. நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா தான் இந்த காதலில் வந்து ஒரு பொது திருப்பத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஓகேயா. ஸோ இதுதான் பையில மட்டும் உங்கள் நபர்கள் உங்களை பற்றி அவங்க மனசில் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் சூழ்நிலைக்கு. ஓகே. ஸோ இப்படிலாம் இருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிமையாக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த காதலை வந்து ஒரு புது தொடக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி பழைய மட்டும் உங்களோட ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையும் பல இன்னும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் அந்த சாய். டேக் கேர்.